தமிழ் பேசும் நல்ல உள்ளங்களுக்கு வணக்கம். இது பிரின்ஸ் டியூட்டோரியல் யூடியூப் சேனல். நான் உங்கள் இளவரசன். இதுவரையும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே இந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிங்க அப்படின்னா நான் தினம் தினம் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த பிரின்ஸ் டியூட்டோரியல் நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் சீரிஸ். இந்த யூடியூப் சீரிஸை நம்ம அடிப்படையாக தொடர்ந்து வீடியோக்களை பார்த்துட்டு வரோம். அதன் அடிப்படையில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தான் பார்க்கணும். நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அது என்னென்னா லேப்டாப் அவேர்னஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ. அந்த வீடியோ எவ்வளோ வியூஸ் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதை எப்படி வியூஸை இன்க்ரீஸ் பண்ணுறது, எப்படிலாம் டேக் கொடுக்குறது, நம்ம எதை பற்றி டேக் கொடுக்கணும் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ண ஒரு வீடியோ இருக்குது. இந்த வீடியோவில் இது வரைக்கும் ஒரு வியூஸ் தான் போயிருக்கு. அது நான் தான் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அது உள்ளே போய்ட்டு எடிட் பண்ணி பார்க்கலாம். எடிட் பண்ணும்போது இதில் டிஸ்கிரிப்ஷன், டைட்டிலு, டிஸ்கிரிப்ஷன் நம்ம ஒன்றும் கொடுக்கல. டிஸ்கிரிப்ஷன் நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்ல வரோம், இந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது தான் டிஸ்கிரிப்ஷனில் டைப் பண்ணோம். ஆக்சுவலாக நம்ம ஒரு இந்த சேனலுக்கு சம்மந்தமான ஒரு ஃபேஸ்புக் குரூப்போ, ஒரு ஃபேஸ்புக் பேஜோ, அப்படி இல்லைனா ட்விட்டர் பேஜோ, இன்ஸ்டாகிராம் பேஜோ, ஏதோ ஒரு பேஜ் ஒரு சம்திங் நிறையா க்ரியேட் பண்ணி வச்சு ஒரு சேனலை டெவலப் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கட்டாயமாக தேவை. அதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கலாம். நீங்கள் தனியாக வெப்சைட் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த வெப்சைட் லிங்கையும் கொடுக்கலாம். அதில் கொடுத்துட்டு அப்போ நீங்கள் இந்த சேனலை என்ன சொல்ல வரீங்க, உங்கள் சேனல்லேருந்து நீங்கள் எதை பற்றி சொல்ல போகிறீங்க, இது வரையும் எது சொல்லிகிட்டு இருக்கீங்க, எதை பற்றி சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லலாம். சொல்லிவிட்டு அதை டிஸ்கிரிப்ஷனை ஓகே பண்ணிடலாம். அடுத்து நம்ம முக்கியமாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ். டேக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம வியூஸை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் டேக்ஸ் கொடுக்குறோம். இந்த டேக்ஸை நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு லேப்டாப் அவேர்னஸ் அப்படின்னா லேப்டாப்பில் என்னென்ன பாதிப்பு வருது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் இதில் டைப் பண்ணலாம் டேக்ஸில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம கூகுளில் போய் சர்ச் பண்ணி போடலாம். கூகுளில் லேப்டாப் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி வச்சுருக்கோம். சும்மா என்டர் கொடுத்த பார்த்தீங்கன்னா லேப்டாப் திஃப்ட் அவேர்னஸ், இது ஒரு டேக்ஸ் தான். இதை காப்பி பண்ணி போட்டுக்கலாம். இதை காப்பி பண்ணிட்டு இதில் போட்டுக்கலாம். இதுவும் ஒரு டேக் தான். தெரிஞ்ச வார்த்தைகளை போட்டுருங்க. அந்த இது நம்மளுக்கு சம்மந்தமே இல்லாத டேக் மட்டும் போட்டுறாதீங்க. பட் இதுக்கு ஓரியன்டான ஒரு டேக்ஸே போடலாம். நெட்டில் சர்ச் பண்ணி போடலாம். இப்போ நம்ம வேறு ஏதாச்சும் அடிச்சு பார்ப்போம். லேப்டாப் அவேர்னஸ், லேப்டாப் அவேர்னஸ்ன்னு டைப் பண்ணுறேன்னு வச்சுங்க. அவேர்னஸ் இப்போ வந்து லேப்டாப் திஃப்ட் அவேர்னஸ், ஆடிசம் அவேர்னஸ், லேப்டாப் கேஸ், கன்சூமர் அவேர்னஸ் லேப்டாப் அப்படின்னு சொல்லிட்டு இது நாலுமே ஒரு டேக் தான். இந்த நாலுமே நீங்கள் காப்பி பண்ணிட்டு போய் அங்கே ஒண்டி போடலாம். அப்படி போட்டால் ஒரு ப்ராப்ளம் இல்லை. அப்படி கூட காப்பி பண்ணி போட்டு இதில் பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு ஒரு டேக்ஸ் தான். டிஸ்கிரிப்ஷன்லாம் நெட்டில் கிடைக்காது. நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி மட்டும் கண்டிப்பாக போட்டுறாதீங்க. அதெல்லாம் நம்மளுக்கு அது தேவையில்லாத விஷயம். நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, சிம்பிளாக இந்த சேனல் என்ன சொல்ல வரீங்க, லேப்டாப் அவேர்னஸ் பற்றி நான் சொல்ல வரேன். எதனால் சொல்கிறீங்க, இந்த மாதிரி பீப்புளெலாம் அதிகமாக லேப்டாப்பை மடியில் வச்சு யூஸ் பண்ணுறாங்க, அது வந்து உடல்நலத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டு நீங்கள் அப்புறம் வந்து தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் ஓவர் ஆயிரும். அண்டு பப்ளிக்கு ப்ரைவேட்டு ஷெடியூலு, இது மூணுமே ஒரே கான்செப்ட் தான். இப்போ ஷெடியூல் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ இன்றைக்கி நீங்கள் நெட்டு இருக்குது, நாளைக்கு நெட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டாயத்தில் இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு ஷெடியூலில் போய்ட்டு டேட்டை மட்டும் நாளைக்கு டேட்டு இந்த நேரத்தில் இந்த மணி நேரத்தில் இப்படி அப்லோட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணி வச்சுட்டு ஓகே பப்ளிஷ் ஆன் டேட்டை கொடுத்துட்டீங்கன்னா அன்னைக்கு டேட்டில் நீங்கள் என்ன டைம் கொடுத்துருக்கீங்களோ அந்த டைமில் அப்லோட் ஆகும் வீடியோ. எப்படின்னா நம்ம அன்றைக்கி அப்லோட் பண்ண மாதிரி காமிப்போம். அதுதான் ஷெடியூல். அதவே பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம ஆல்ரெடி இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டோம், அதனால இந்த ஷெடியூலுங்கிற வார்த்தை இல்லை. இன்றைக்கி நம்ம புதுசாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது ஷெடியூலுங்கிற வேர்டு இருக்கும். நான் அதை காமிக்கிறேன் அப்படின்ட்டு. பப்ளிக், அன்லிஸ்ட், ப்ரைவேட். இப்போ ப்ரைவேட்னா என்னென்னா இந்த வீடியோ வந்து காப்பிரைட்டோ சம்திங் ஏதோ ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு, வீடியோ பப்ளிஷ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தோணும் போது நீங்கள் வந்து இந்த வீடியோ ப்ரைவேட் பண்ணி வச்சுக்கலாம். ப்ரைவேட் பண்ணால் வியூஸ் அப்படியே இருக்கும். பட் யாருக்குமே காமிக்காது வீடியோ. வெளியில் கஸ்டமர் நீங்கள் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி இந்த வீடியோ பார்க்கும்போது அந்த வீடியோ வந்து காமிக்காது. நம்ம லாகின் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா மட்டும் தான் அந்த வீடியோ காமிக்கும். பப்ளிக்ங்கிறது பொதுவாக நம்ம வெளியிடுறது எல்லோரும் பார்க்குற மாதிரி. அன்லிஸ்ட்டுங்கிறது பார்க்கணும், அது பெரிய கதை இருக்குது.
இப்போ ஷேர் ஆன் ட்விட்டர் அண்டு G+ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டில் தான் ஒரு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. இந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டில் க்ரியேட் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் G+ அக்கௌண்ட்னு தனியாகவே இருக்கும். இப்போ தேர்ட் பார்ட்டி கூகுளில் நம்ம என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளிக் பண்ணி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு என்னென்ன கூகுளில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. மைக்ரோன் சர்ச், யூடியூப், ப்ளே ஸ்டோரு, நியூஸ், காலண்டர், ட்ரைவ், கூகுள் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரான்ஸ்லேட் ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக கூகுள் சம்பந்தமாக என்ன பண்ணுறாங்க, ஸ்பான்சர் பண்ணுறாங்க. இதில் போய்ட்டு கூகுள் ப்ளஸ் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்க வேண்டியதான். க்ரியேட் பண்ணிட்டு இப்போ கூகுள் ப்ளஸ் அக்கௌண்ட் க்ரியேட் ஆக போகுது. இப்போ ஜாயின் ப்ளஸ் கூகுள் ப்ளஸ் அக்கௌண்ட் கொடுத்திங்கன்னா அந்த அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். இந்த அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே அந்த ஜாயின் ப்ளஸ் கூகுள் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். பார்ப்போம். இந்த நேமில் தான் உங்களோட அக்கௌண்ட் க்ரியேட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. இந்த அக்கௌண்ட் தான் நான் க்ரியேட் ஆகணும்னு சொல்லிட்டு ஓகே கொடுத்து க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா க்ரியேட் ஆகிடும். நான் ஆல்ரெடி ஒரு என்னோட சேனலில் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இது தேவையில்லாம் க்ரியேட் பண்ணிக்கலாம். கூகுள் ப்ளஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். ஜாயின் கூகுள் ப்ளஸ் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடும். கொடுத்துட்டு இந்த URL நீங்கள் கிளிக் பண்ணிட்டு காப்பி பண்ணிட்டு இதில் G+ன்னு ஒரு அக்கௌண்ட் இருக்கும் வீடியோ அப்லோட் பண்ணும்போது. அதில் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிமெயில் அக்கௌண்ட்டில் வந்து கூகுள் ப்ளஸ் அக்கௌண்ட்டு க்ரியேட் ஆகிடும். ட்விட்டர் அக்கௌண்ட் நீங்கள் தனியாக லாகின் பண்ணி க்ரியேட் பண்ண வேண்டியதான். என்னென்னா கூகுளில் போய்ட்டு ட்விட்டர் அக்கௌண்ட் க்ரியேட் அப்படின்னு போட்டால் போதும். ட்விட்டர் அக்கௌண்ட் க்ரியேட் லாகின்னு கொடுங்க. வரும் ட்விட்டர் அக்கௌண்ட் லாகின் கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்விட்டர் லாகின் வரும். இது நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணுற மாதிரி தான் சைன்அப் பண்ண கொடுத்தீங்கன்னா ஃபுல் நேம், ஃபோன் நம்பர், இமெயில், க்ரியேட் பாஸ்வேர்டு அப்படின்னு டைப் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். நீங்கள் அதுக்கப்புறம் லோகோ என்ன லோகோவோ அதை செட் பண்ணுவீங்க. அண்ட் அதை யூடியூப் சேனலில் அந்த URL நீங்கள் காப்பி பண்ணிட்டு வந்து இதில் தான் இருக்கும் அந்த URL லிங்கு. ஹோம் பேஜுக்கு போயிடுங்க, மைக் ப்ரொஃபைல் போயிடுங்க. போயிட்டு நீங்கள் மேலே இருக்க URL லிங்க் காப்பி பண்ணிட்டு வந்து இதில் பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்விட்டர் அக்கௌண்ட்டு க்ரியேட் ஆகிடும். இதன் அடிப்படையில் தான் ட்விட்டர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ட்விட்டர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த ட்விட்டர் அக்கௌண்ட்டில் சும்மா வெறுமனேன்னு பப்ளிஷ் பண்ணால் நல்லா இருக்காது. இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குல்ல, இதை காப்பி பண்ணிட்டு இதில் பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பேஸ்ட் ஆகிடுச்சுன்னா இந்த ட்விட்டர் அக்கௌண்ட்டில் பப்ளிஷ் ஆகும்போது இந்த வேர்டு டிஸ்கிரிப்ஷன் வேர்டோட பப்ளிஷ் ஆகும். சம்திங் இதை கொடுக்காம இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ லிங்கு மட்டும்தான் போகும். பட் என்ன கண்டென்ட்னு தெரியாமல் போயிடும். அதுக்காக நீங்கள் இதில் பப்ளிஷ் பண்ணும்போது இதை காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டீங்கன்னா பப்ளிஷ் பண்ணும்போது இந்த கண்டென்ட்டோடு போகும். அது நம்மளுக்கு ஒரு வியூஸ் அதிகப்படுத்துறதுக்கான ஒரு விஷயம். ஒரு பார்வையாளர் பார்க்குறாங்க அப்படின்னா நம்ம எந்த வகையில் அவரை பார்க்க வைக்கலாம் அப்படின்னு தான் நம்ம ட்ரை பண்ணணும் மோஸ்ட்லி. ஓகேங்களா? அப்படி ட்ரை பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வியூஸ் அதிகமாகும். இன்னும் வியூஸ் அதிகப்படுத்துறதுக்கு டியூப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.